ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே அந்த ரெசிஸ்டன்ட்லேயே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு சின்ன செல்லிங்க. அதுக்கப்புறம் சைட்வேஸ்லேயே வந்து மேலே ஏறி மேலே கீழே மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெரியவே வந்து ஒஸ்ட் எக்ஸ்பெரி ஆக்கி விட்டாங்க. ஸோ மொமெண்டம் வந்து பெருசாக எந்த சைடுமே மூவ்மெண்ட் இல்லை. பிகாஸ் இன்னைக்கு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங்க. ஆனால் ரிமைனிங் எந்த செக்டாருமே இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஸோ ஐடி மட்டும் சப்போர்ட் பண்ணனால நிஃப்டியால் வந்து பெருசாக எந்த மூமெண்ட்டுமே வந்து நிஃப்டியால் கொடுக்க முடியல. ஒரு மாதிரி ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாசிட்டிவ் சைடில். ஸோ இல்லைனா ஒரு கேப் அப் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்லுவாங்கல்ல, பிஜேபி ரிலேட்டடாக உள்ள இதில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேபி அது எதுவும் இம்பேக்ட் பண்ணுவான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக இம்பேக்ட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து 24,890க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகணும் நிஃப்டி. 24,890 தான் இப்போ வந்து மேஜர் பாயிண்ட்டாக நின்றுட்டு இருக்கு ரொம்ப நாளாவே. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்து டுவர்ட்ஸ் வந்து 25,000 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 25,050 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்தது இதை தாண்டிச்சுன்னா மேபி பாசிட்டிவ் மூவில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதான் என்னோட ப்ரொடிக்ஷன் இப்போதைக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொடிக்ஷன். 100% அப்படி தான் போகுமான்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறதான் மார்க்கெட் கேட்பானாலாம் கிடையாது. ஸோ 24,890க்கு மேலே போச்சுன்னா 25,000 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே வந்து சேம் 24,780 தான் வந்து சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பேங்கிங்லாம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லைங்க. ஹெவி வெயிட்ஸ்லாம் எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. ஐடி மட்டும் தான் இன்றைக்கி மூவ்மெண்ட்டு. ஸோ பேங்கிங் வந்து ஸ்டில் அந்த சைட்வேஸ் தான். ஸோ அவன் வந்து 54,470, அதாவது 54,500ன்னு வச்சுக்கோங்களேன். 54,500 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மொமெண்டம் பாசிட்டிவ்க்கு திரும்பும். ஏன்னா ஒரு நல்ல செல்லிங்க்கு அப்புறம் வந்திருக்க ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ மொமெண்டம் பாசிட்டிவ் ஆகுதான்னு பார்க்கலாம் பேங்கிங்கில். பேங்கிங் சப்போர்ட் பண்ணால் தான் நிஃப்டி நல்லா ஏறும். ஐடி வந்து தாறுமாறான சப்போர்ட் இன்றைக்கி. செம்ம சப்போர்ட்டு. என்னன்னா இந்த லைனை பிரேக் பண்ணணும். பட் கரெக்டாக ரெசிஸ்டன்ட்டில் தான் ஆக்ட் ஆகிருக்கான். 35,350 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது நியர்பையில் தான் இருக்கான். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மொமெண்டம் பாசிட்டிவில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மொமெண்டம் பாசிட்டிவில் போய் 36,300 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சாலிடான செம்ம மூவ்மெண்ட் கிடைக்குங்க ஐடியில். ஸோ அதை தாண்டிச்சுன்னா ஐடி செக்டரில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல மூவ்மெண்ட். அதை தாண்டினா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் அந்த அப் ட்ரெண்ட் மாதிரியே தான் போயிட்டு இருக்கான். என்னதான் ரெட் கேண்டில் என்னதான் அன்றைக்கி டேயில் அவன் நெகட்டிவாக க்ளோசிங் வச்சாலும் ஸ்டில் ஆன் ஹைலேயே தான் போயிட்டுருக்கான். லோ பக்கம் திரும்பலை. ஸோ ஹைலேயே தான் போயிட்டுருக்கான். இதுலேருந்து அவன் ரிவர்ஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. 938 அதை பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டில் அந்த சைட்வேஸ் தாங்க. அவன் ஒன்றுமே பெருசாக மூவ்மெண்ட்டே கொடுக்க மாட்றான். அந்த சைட்வேஸ்லேயே ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ பார்க்கலாம் ரிலையன்ஸ் வந்து எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்குறானான்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே நல்லா மூவ் ஆரம்பிச்சிச்சுனாலே நிஃப்டி தாறுமாறாக மூவ் ஆகும். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே மூவ் ஆகலை. ஸோ அவங்களோட மூவ்மெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.